வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். காரைக்கால் மீனவர்கள் மீது தாக்குதல் நடத்திய ஆந்திர மீனவர்கள் மீது 0 FIR பதிவு செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டுமென அமைச்சர் ஜான்குமார் வலியுறுத்தியுள்ளார். புதுவை மாநிலம் காரைக்கால் கிளிஞ்சல்மேடு பகுதியை சேர்ந்த 24 மீனவர்கள் 2 விசைப்படகுகளில் ஆழ்கடலுக்கு மீன்பிடிக்க சென்றனர். அப்பொழுது அங்கு 2 விசைப்படகுகளில் வந்த ஆந்திர மீனவர்கள் சுமார் 100 பேர் காரைக்கால் மீனவர்களின் படகுகளை சுற்றி வளைத்தனர். ராக்கெட் வெடி மூலம் காரைக்கால் மீனவர்களை தாக்கி கூச்சல் கும்மாளமிட்டனர். இந்த வீடியோ வைரலாக பரவி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. காரைக்கால் மீனவர்கள் 24 பேரையும் சிறைப்பிடித்த ஆந்திர மீனவர்கள் ஃபைபர் படகு மூலம் அவர்களை அங்குள்ள துறைமுகத்திற்கு அழைத்து சென்றனர். இரும்பு பைப் உள்ளிட்ட ஆயுதங்களால் சரமாரியாக தாக்கியதில் படகை ஓட்டி சென்ற காரைக்கால் மீனவர் ஸ்ரீராம், மற்றொரு படகை ஓட்டி சென்ற வசந்த் மற்றும் மீனவர்கள் பிரேம், சந்திரகுமார், ஆகாஷ் ஆகிய 5 பேருக்கும் காயம் ஏற்பட்டது. இந்நிலையில் நேற்று காரைக்காலில் இருந்து வீடியோ கால் மூலம் அமைச்சர் ஜான்குமாரை தொடர்பு கொண்ட பாதிக்கப்பட்ட மீனவர்கள் தங்களது பாதிப்புகளை எடுத்து கூறினர். புதுவை அரசு காரைக்கால் மீனவர்களுக்கு உரிய பாதுகாப்பு வழங்க உறுதி செய்ய வேண்டுமென கேட்டுக் கொண்டனர். வீடியோ காலில் பேசிய பாதிப்படைந்த காரைக்கால் மீனவர்களின் நிலையை கண்டு அதிர்ச்சியடைந்த அமைச்சர் ஜான்குமார் உடனே மீன்வளத்துறை செயலர் மணிகண்டனுக்கு போனில் தொடர்பு கொண்டு காரைக்கால் மீனவர்களின் நிலைமையை எடுத்து கூறினார். மேலும் புதிய PNS சட்டப்படி காரைக்கால் டவுன் போலீசில் ஆந்திர மீனவர்கள் மீது 0 FIR வழக்கு பதிவு செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும். காரைக்கால் மீனவர்களின் படகுகளை ஆந்திர மீனவர்களிடம் இருந்து மீட்டு தர வேண்டும். தொடர்ந்து புதுவை மாநில மீனவர்கள் இதுபோன்ற பிரச்சினைகளில் சிக்குவதற்கு நிரந்தர தீர்வு காண வேண்டுமென கேட்டுக் கொண்டார். அதற்கு பதிலளித்த மீன்வளத்துறை செயலர் மணிகண்டன், காரைக்கால் மீனவர்கள் தாக்கப்பட்ட விவகாரம் குறித்து அரசு உரிய நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறது. 0 FIR பதிவு செய்வது குறித்து உடனடியாக ஆலோசனை மேற்கொண்டு நிச்சயமாக நடவடிக்கை எடுப்போம் என உறுதியளித்தார். புதுச்சேரி மின்துறை அதிகாரிகளுடன் அமைச்சர் திரு ஜான்குமார் அவர்கள் ஆலோசனை நடத்தினார். புதுச்சேரி காமராஜ் நகர் தொகுதிக்குட்பட்ட கிருஷ்ணா நகர் பகுதியில் ஏற்படும் தொடர் மின் இணைப்பு துண்டிப்பு, புதிய துணை மின் நிலையம் அமைப்பதற்கும் புதிய டிரான்ஸ்பார்மர் அமைப்பதற்கு மற்றும் தெருவிளக்கு இல்லாத பகுதிகளில் விரைவாக தெருவிளக்கு அமைக்க மற்றும் மின்துறை சம்பந்தமான பொதுமக்களுக்கு ஏற்படும் பிரச்சினைகளுக்கு உடனுக்குடன் சரி செய்ய மற்றும் மழைக்காலத்தை முன்னிட்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுப்பது குறித்து மாண்புமிகு அமைச்சர் திரு ஜான்குமார் அவர்கள் மின்துறை அதிகாரிகளுடன் காமராஜ் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. ஆலோசனை கூட்டத்தில் லாஸ்பேட்டை துணை மின் நிலைய உதவி பொறியாளர் சந்திரசேகர், இளநிலை பொறியாளர் ஹரிஹரன் மற்றும் வெங்கடா நகர், ரெயின்போ நகர் உதவி பொறியாளர் கார்த்திகேயன் ஆகியோர் கலந்து கொண்டனர். ஆலோசனை கூட்டத்தில் மாண்புமிகு அமைச்சர் திரு ஜான்குமார் அவர்கள் பொதுமக்களின் குறைகளை அதிகாரிகளிடம் தெரிவித்ததோடு புதிய டிரான்ஸ்பார்மர் அமைப்பதற்கான பணிகளை துரிதமாக விரைந்து முடிக்க அதிகாரிகளை கேட்டுக்கொண்டார். மேலும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் கிருஷ்ணா நகர் பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டு அதிகாரிகளிடம் பொதுமக்களின் குறைகளை எடுத்துரைத்தனர். நிறைவாக பொதுமக்கள் கூறிய பணிகள் அனைத்தையும் விரைந்து முடிக்க அதிகாரிகளுக்கு மாண்புமிகு அமைச்சர் திரு ஜான்குமார் அவர்கள் அறிவுறுத்தினார். இருசக்கர வாகனத்தில் செல்பவர்கள் கட்டாயம் தலைக்கவசம் அணிந்து செல்வதையும் மது போதையின்றி செல்வதையும் புதுச்சேரி போக்குவரத்து காவல்துறையினர் உறுதி செய்ய வேண்டுமென சமூக ஆர்வலர் திரு ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்கள் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளங்களில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், நாடு முழுவதும் நடந்த சாலை விபத்துகளில் 2023ஆம் ஆண்டு தரவுகளின்படி புதுச்சேரி மாநிலம் 66.8 விழுக்காட்டுடன் 2ஆம் இடத்தில் உள்ளது. அதில் இருசக்கர வாகனத்தில் சென்று உயிரிழந்தவர்கள் அதிகம். 2022ஆம் ஆண்டை விட 2023ஆம் ஆண்டில் 10.8 விழுக்காடு சாலை விபத்துகள் புதுச்சேரியில் அதிகரித்துள்ளன. எனவே இருசக்கர வாகனத்தில் செல்பவர்கள் கட்டாயம் தலைக்கவசம் அணிந்து செல்வதையும் மது போதையின்றி செல்வதையும் புதுச்சேரி போக்குவரத்து காவல்துறையினர் உறுதி செய்ய வேண்டுமென வலியுறுத்துகிறேன் என்று குறிப்பிட்டுள்ளார். புதுச்சேரி அரசின் கீழ் பணி செய்யும் ஒப்பந்த அங்கன்வாடி பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்துவிட்டு மீதமுள்ள காலி பணியிடங்களை நிரப்ப நடவடிக்கை எடுக்க வேண்டுமென சமூக ஆர்வலர் திரு ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளார். இது தொடர்பாக அவர் சமூக வலைதளங்களில் வெளியிட்டுள்ள பதிவில், புதுச்சேரியில் 2021ஆம் ஆண்டு முதல் ஒப்பந்த அடிப்படையில் 175 அங்கன்வாடி பணியாளர்கள் பணி செய்து வருகின்றனர்.
இந்நிலையில் அவர்களை பணி நிரந்தரம் செய்யாமல் புதிதாக 618 ஊழியர்களை நிரப்ப அறிவிப்பாணை வெளியிட்டது அவர்களின் வாழ்வாதாரத்தை கேள்விக்குறியாக்கும் செயல். எனவே புதுச்சேரி அரசின் கீழ் பணி செய்யும் ஒப்பந்த அங்கன்வாடி பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்துவிட்டு மீதமுள்ள காலி பணியிடங்களை நிரப்ப நடவடிக்கை எடுக்க வேண்டுமென குறிப்பிட்டுள்ளார். ஆந்திராவில் பறிமுதல் செய்யப்பட்டுள்ள காரைக்கால் மீனவர்களின் 4 படகுகளை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க கோரி ஆந்திர பிரதேச முதல்வர் சந்திரபாபு நாயுடுவுக்கு புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி கடிதம் எழுதியுள்ளார். ஆந்திர மாநிலம் நெல்லூர் மாவட்டத்தில் உள்ள ஜுவாலா லைத்தீன் துறைமுகத்தில் புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் கீழா காசக்குடி பகுதியைச் சேர்ந்த கலைமணி மற்றும் முத்தமிழ் செல்வன் ஆகியோருக்கு சொந்தமான படகுகள் ஆந்திர மீனவர்களால் சிறைப்பிடிக்கப்பட்டு பறிமுதல் செய்யப்பட்டு ஜுவாலா லைத்தீன் மீன்பிடி துறைமுகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக தகவல் கிடைக்கப்பெற்றுள்ளது. அதேபோல் காரைக்கால் கிளிஞ்சல்மேடு பகுதியைச் சேர்ந்த பால தண்டாயுதத்துக்கு சொந்தமான 2 படகுகள் என மொத்தம் 4 மீன்பிடி படகுகள் உள்ளூர் மீனவர்களால் அதே துறைமுகத்தில் பிடித்து வைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் காரைக்கால் மீனவ பிரதிநிதிகள் சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து படகுகளை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க கோரி கோரிக்கை மனு அளித்தனர். மனுவை பெற்றுக்கொண்ட முதலமைச்சர் ரங்கசாமி ஆந்திர மீனவர்களால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ள படகுகளை விரைந்து விடுவிப்பதற்கு ஆந்திர பிரதேச அரசு அதிகாரிகளுடன் பேசி உரிய நடவடிக்கைகளை எடுக்குமாறு அம்மாநில முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடுவுக்கு கடிதம் எழுதியுள்ளார். உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் பாஜக அமைச்சர் என்பதை மறந்துவிட்டு காங்கிரஸ் அமைச்சர் போல் நடந்து கொள்வதாக சாய் சரவணன்குமார் விமர்சனம் செய்துள்ளார். புதுச்சேரி சட்டசபையில் செய்தியாளர்களை சந்தித்த சட்டமன்ற உறுப்பினர் சாய் சரவணன்குமார், புதுச்சேரியில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளது, நடவடிக்கை எடுக்க வேண்டிய உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் பாஜக அமைச்சர் என்பதை மறந்துவிட்டு காங்கிரஸ் கட்சி அமைச்சர் போன்று நடந்து கொள்வதாக கடுமையாக விமர்சித்தார். குற்ற செயல்களில் ஈடுபடுபவர்களை பல்லுக்கு பல் கண்ணுக்கு கண் என்ற முறையில் கண்டிக்க வேண்டும் என்று வலியுறுத்திய சாய் சரவணன்குமார், தமிழகம் உள்ளிட்ட மற்ற மாநிலங்களில் மட்டும்தான் துப்பாக்கி இருக்கிறதா, புதுச்சேரி போலீஸ் என்ன தீபாவளி துப்பாக்கியா வைத்திருக்கிறார்கள் எனவும் கேள்வி எழுப்பினார். அமைச்சராகவில்லை என்ற விரக்தியில் சாய் சரவணன்குமார் பேசி வருவதாகவும் காவல்துறை மீது குற்றம் சுமத்தி வருவதாகவும் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் விமர்சித்தார். காவல்துறை தலைமை அலுவலகத்தில் காவல்துறை உயர் அதிகாரிகளுடன் சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு மற்றும் பொதுமக்கள் பாதுகாப்பு குறித்து ஆலோசனை செய்த உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது பேசிய அவர், அமைச்சராக இல்லை என்ற விரக்தியில் சாய் சரவணன்குமார் பேசி வருவதாகவும் காவல்துறை மீது குற்றம் சுமத்தி வருவதாகவும் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் விமர்சித்தார். நீதிமன்ற வழிகாட்டுதல் மற்றும் சட்டத்தின்படியே காவல்துறை செயல்படுகிறது. தனிப்பட்ட நபர்களின் எண்ணத்திற்கு காவல்துறை செயல்படாது. சாய் சரவணன்குமாரின் கற்பனைக்கெல்லாம் காவல்துறை நடவடிக்கை எடுக்கும் என்று எதிர்பார்த்தால் சரியானது இல்லை, அது அபத்தமானது என்று கண்டனம் தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய நமச்சிவாயம், புதுச்சேரியில் புதிய செயலிகள் மூலம் குற்றவாளிகளை கண்காணிக்கும் திட்டம் விரைவில் தொடங்கப்பட உள்ளது. சட்டம் ஒழுங்கை கட்டுக்குள் வைக்கும் வகையில் முக்கிய குற்றவாளிகளின் பட்டியல் தயார் செய்யப்பட்டு குண்டர் சட்டத்தில் அடைக்க மாவட்ட ஆட்சியருக்கு பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. ஒப்புதல் கிடைத்தவுடன் முக்கிய ரவுடிகள் குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்படுவார்கள் என்றும் எச்சரித்தார். மேலும் தீபாவளி பண்டிகை நெருங்கி வருவதால் சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பு மற்றும் போக்குவரத்து நெரிசலுக்கு தீர்வு காணும் வகையில் புதிய நடைமுறைகள் அமல்படுத்தப்பட உள்ளதாகவும் அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்தார். சுற்றுலா பயணிகள் அதிகம் வருகின்ற ஒரு இடமாக நம்முடைய புதுவை மாநிலம் இருக்கின்ற காரணத்தினால் அந்த போக்குவரத்து நெரிசலை சரி செய்வதற்குரிய நடவடிக்கைகளை போக்குவரத்து காவல்துறையானது எடுக்க வேண்டும் என்ற அந்த ஆலோசனையும் இந்த கூட்டத்திலே ஆலோசிக்கப்பட்டிருக்கின்றது. அதே போல சைபர் குற்றங்களை கண்காணிப்பதற்கும் அதை தடுப்பதற்கும் மென்மேலும் அதிலே தங்களுடைய பணத்தை இழந்தவர்களுக்கு திரும்ப அந்த பணத்தை பெற்றுத் தருவதற்குமான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்ற ஆலோசனைகளும் இந்த கூட்டத்திலே எடுக்கப்பட்டிருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் இரவு ரோந்து பணிகளை அதிகப்படுத்த வேண்டும். மேலும் குற்றவாளிகளுடைய நடமாட்டங்களை கண்காணிக்க வேண்டும்.
யாரெல்லாம் ஏற்கனவே குற்றவாளிகளாக இனம் கண்டறியப்பட்டிருக்கின்றார்களோ அவர்களை எல்லாம் தொடர்ந்து கண்காணிக்க வேண்டும் என்ற உத்தரவும் இந்த கூட்டத்தின் வாயிலாக காவல்துறையுடைய அதிகாரிகளுக்கு உத்தரவிடப்பட்டிருக்கின்றது. அதை போல இன்றைக்கு இருக்கின்ற ரெஸ்டோ பார்கள் அது நம்முடைய கலால்துறை எத்தகைய நேரம் வரையில் அதை திறந்திருக்க வேண்டும் என்று அனுமதி கொடுத்திருக்கின்றதோ அத்தனை மணிக்கு மேல் அந்த ரெஸ்டோ பார்கள் திறந்திருக்க கூடாது என்பதை காவல்துறை அதிகாரிகள் உறுதிப்படுத்த வேண்டும். அப்படி மீறுவர்கள் மீது கடுமையான தண்டனை, வழக்கு பதிவு போன்ற கடுமையான தண்டனைகளை கொடுக்க வேண்டும் என்று காவல்துறை அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றார்கள். இப்படி பல்வேறு விதமான நடவடிக்கைகளை மேலும் துரிதப்படுத்துவதற்கான அனைத்து பிரிவுகளிலும் சட்டம் ஒழுங்கு, போதைப் பொருள் தடுப்பு, போக்குவரத்து நெரிசல், சைபர் குற்றங்கள், இப்படி அத்தனை நிலைகளிலும் காவல்துறையிட ஒவ்வொரு நடவடிக்கைகளும் மிகவும் கடுமையானதாகவும் நேர்மையானதாகவும் இருக்க வேண்டும் என்று காவல்துறை அதிகாரிகள் கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கின்றார்கள். எனவே வருங்காலத்தில் மேலும் சிறப்பான முறையிலே சட்டம் ஒழுங்கு உள்ளிட்ட அனைத்து நிலைகளிலும் காவல்துறையானது உரிய நடவடிக்கைகள் எடுப்பதற்கு தயாராக இருந்து கொண்டிருக்கின்றது. தொடர்ந்து எங்களுடைய ஆய்வுக் கூட்டமானது ஒவ்வொரு மாதமும் நடைபெற்று அப்பொழுது நடைபெறுகின்ற அந்த நிகழ்வுகளுக்கு உடனடியாக தீர்வு காணக்கூடிய அளவிலே எங்களுடைய துறையானது தொடர்ந்து செயல்படும். இல்ல, சட்டம் ஒழுங்கு சரியான நிலையில பல்வேறு நிலைகள்ல தொடர்ந்து நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். ஒரு சில நேரங்கள்ல அவங்க பாத்தீங்கன்னு சொன்னா அவங்களுடைய குடும்ப தகராறு காரணமா ஒரு சில கொலைகள் நடந்திருக்கு. ஒரு சில நேரத்துல எமோஷனலா ஒரு சில கொலைகள் நடந்திருக்கு. இப்போ ஒரு சில நேரங்கள்ல ஒரு உணர்ச்சி வசப்பட்டு நடக்கின்ற கொலைகள். ரெண்டாவது பாத்தீங்கன்னா இந்த ஆர்கனைஸ்டு கிரைம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது திட்டமிட்டு கொலை செய்வது என்பது ஒரு விதம், ஒரு எமோஷனலா கொலை நடக்கிறதுன்றது ஒரு விதம், அல்லது அவங்க குடும்ப பிரச்சனைகள் காரணமாக கொலை நடப்பது ஒரு விதம். இதே போன்ற ஒரு நிலைகளில் இன்றைக்கு இந்த தொடர்ந்து ஒரு 15 நாட்களாக ஒரு 4-5 கொலைகள் நடந்திருக்கின்றது. அதை தொடர்ந்து கண்காணித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதற்கு உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கின்றது. இனிமேலும் அதை போன்ற நிலைமைகள் புதுவை மாநிலத்தில் இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் காவல்துறை அதிகாரிகளுக்கு உத்தரவிடப்பட்டிருக்கின்றது. எந்தெந்த வகையில செயல்படணும், இனிமே அது மாதிரி நடக்காம இருக்கிறதுக்கு என்னென்ன நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்றதெல்லாம் இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டிருக்கின்றது. ஏன்னா நான் எல்லாத்தையுமே முழுமையா வெளியில சொல்ல முடியாது. காவல்துறையுடைய ரகசியங்களை எல்லாத்தையும் நம்ம வெளியில சொல்ல முடியாது. அதனால சொன்னா சம்பந்தப்பட்டவங்க அலர்ட் ஆயிடுவாங்க. அதனால அந்த நோக்கம் கருதி நான் அனைத்தையும் உங்களிடத்துல சொல்லாமல்
அதற்கு உரிய நடவடிக்கை எதிர்காலத்தில் இதை போன்ற நிகழ்வுகள் நடக்காத வண்ணம் தொடர்ந்து நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று காவல்துறை அதிகாரிகளுக்கு உத்தரவிடப்பட்டிருக்கின்றது. காவல்துறையோட நடவடிக்கை வந்து கடுமையா இல்லாதனால்தான் இந்த ரவுடிகள் தொடர்ச்சியா இந்த குற்ற சம்பவம் ஏற்படுறதுக்கு ஒரு காரணமா இருக்கு. காவல்துறை இந்த குண்டர் சட்டம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இப்போ சமீபகாலமா எதுவுமே இல்லை. அதனாலதான் புதுசு ட்ரெயின் வந்துட்டே இருக்கு. இல்ல, அதாவது குண்டர் சட்டத்தை பொறுத்த வரைக்கும் அதுக்குன்னு ஒரு சில வழிமுறைகள் இருக்கு. அதாவது அவங்க குண்டர் சட்டம் யார் மேல போடணும், எல்லாரும் மேலேயும் நம்ம குண்டர் சட்டம் போட்டுற முடியுமான்னா அது மாதிரி போட முடியாது. அதுக்குன்னு ஒரு சில வழிமுறைகள், சட்டத்திட்டங்கள் இருக்கு. தொடர்ந்து யாரெல்லாம் குற்ற செயலில் ஈடுபடுறாங்களோ அவங்க மேலதான் வந்து நம்ம குண்டர் சட்டம் போட முடியும். அதுவும் குறிப்பிட்ட குற்றங்கள், எல்லா குற்றத்துக்கும் நம்ம குண்டர் சட்டம் போட முடியாது. குறிப்பிட்ட குற்றங்கள் யாரெல்லாம் செய்யறாங்களோ அவங்க பேர்ல தான் அந்த குண்டர் தடை சட்டம் போட முடியும். அதுவும் கலெக்டருடைய அனுமதி பெற்றுதான் அதுக்கு போடக்கூடிய ஒரு சில சூழல்லாம் இருக்கு. அதனால இப்போ நம்ம கொஞ்சம் பேருக்கு வந்து அந்த குண்டர் சட்டம் போடுவதற்கு ஏற்கனவே 4 பேர் பேர்ல குண்டர் சட்டம் போட்டு ஆல்ரெடி அதை தொடர்ந்து வந்து அவங்க பேர்ல குண்டர் சட்டம் இருந்துகிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாம புதிதா கொஞ்சம் பேருக்கு குண்டர் சட்டம் போடுவதற்கான பரிந்துரையை நம்முடைய கலெக்டருக்கு, மாவட்ட ஆட்சியருக்கு அனுப்பியிருக்கோம். ஏன்னா அவர் தான் அதை வந்து இம்போஸ் பண்ண முடியும், அவருக்கு தான் அந்த அதிகாரம் இருக்கு. அதனால அவருக்கு வந்து பரிந்துரைக்கு வந்து அனுப்பியிருக்கிறோம். அவருடைய கலெக்டருடைய பரிந்துரை கிடைச்ச பிறகு மேலும் சில பேர்ல அந்த குண்டர் சட்டம் போடுவதற்கான நடவடிக்கையை காவல்துறையானது எடுத்துக்கொண்டிருக்கிறது. அதாவது குறை சொல்றது யார் வேணா எது வேணா சொல்லலாம். ரவுடிகள் பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் காவல்துறைக்கு இல்லை. இன்னைக்கு அதுக்கு முன்னாடி நிறைய குற்றங்களை, நிறைய கொலை குற்றவாளிகளை கைது பண்ணியிருக்கோம், முன்னெச்சரிக்கை அரசு பண்ணியிருக்கோம். நிறைய நேரத்துல இன்னைக்கு பாத்தீங்கன்னா நிறைய அந்தந்த கைதிகள் குற்றவாளிகளுக்கு வீடுகளே சென்று ஆய்வு நடத்தியிருக்கோம். நிறைய விஷயங்களை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு தான் இருக்கும், காவல்துறை செஞ்சுக்கிட்டு தான் இருக்குது. அதனால இன்னைக்கு வந்து ஒரு அரசியலுக்காக தன்னுடைய பப்ளிசிட்டிக்காக இன்னைக்கு எது வேணா பேசலாம் அப்படின்றது பேசுறது வந்து இது அபத்தமானது, கண்டிக்கத்தக்க ஒன்று. பாண்டிச்சேரியில வந்து இன்ஸ்பெக்டர் பணியிடங்கள் வந்து காலியாக இருக்குது. 4 வருஷமா சீனியாரிட்டி பதவியை வந்து வெளியிடல அப்படின்னு சொல்லிட்டு காவலருக்கு வந்து ஒரு குறையாகவே இருக்கு. அது மட்டும் இல்லாம காலியான பணியிடங்களை வந்து நிரப்புவதற்கு வந்து டிரான்ஸ்பர் போட்டவங்களுக்கு அது மாற்று இடம் கொடுத்தவங்களுக்கு டிரான்ஸ்பர் போடுறதுக்கு காலதாமதம் ஏற்படுது. டிஜிபி பதவி ஏற்ற பிறகு எத்தனை முறை போலீஸ் வெல்ஃபேர் மீட்டிங் நடந்திருக்கு? வெல்ஃபேர் மீட்டிங்ல போலீஸ்களுக்கு எந்த மாதிரியான வெல்ஃபேர் திட்டங்கள் கொண்டு வரும்? அதாவது பாத்தீங்கன்னா இன்னைக்கு அந்த காலி பணியிடங்களை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு சீனியாரிட்டி லிஸ்ட் வெளியிடுறது வரைக்கும் இது வந்து நீதிமன்றத்துல வழக்கு வந்து நிலுவையில் இருந்தது. இப்பதான் அந்த நீதிமன்றத்தினுடைய வழக்கு வந்து நிலுவை முடிஞ்சிருக்கு. இன்னும் ஒரு வார காலத்திற்குள்ளாக அந்த சீனியாரிட்டி பணியிடங்கள் அடிப்படையில அந்த காலி பணியிடங்கள் நிரப்புவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும். இந்த கூட்டத்தில் அதுவும் வந்து ஆலோசிக்கப்பட்டது, வெகு விரைவாக பண்ணப்படும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த அரசாங்கம் வந்த பிறகு காவலருக்கு தேவையான பழைய காலத்துல பழைய ஆட்சியாளர்கள் செய்ய தவறிய அனைத்தையும் செய்திருக்கிறோம். உதாரணத்துக்கு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அவங்களுக்கு வந்து யூனிஃபார்ம் அலவன்ஸா இருக்கட்டும், இன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த 13ஆம் மாச சம்பளம் ஆகட்டும், இன்னைக்கு எல்லா விஷயங்களும் பண்ணி கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும். அதே மாதிரி வந்து அப்போதைக்கு வந்து டிரான்ஸ்ஃபர்ஸ், ரெண்டாவது நிறைய பேரை வந்து காவலர்கள் வந்து அவங்களுடைய ஓன் ரெக்வஸ்ட்ல நிறைய டிரான்ஸ்ஃபர்ஸ் பண்ணி கொடுத்துருக்குறோம். ஓஆர் அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு நேர்முகமா அவங்களுடைய யாரெல்லாம் ஓன் ரெக்வஸ்ட்ல அவங்க டிரான்ஸ்ஃபர் கேட்டிருக்காங்களோ அவங்களெல்லாம் ஏன், எதுக்காக, எந்த இடத்துக்கு வேணும் அப்படின்றத டிஜிபி தலைமையில டைரக்டாவே கூப்பிட்டு ஆலோசனை செய்து அவங்க கேட்ட இடத்துக்கு பணியிடம் மாற்றி கொடுத்துருக்குறோம். இது மாதிரி விஷயங்கள் காவல்துறையில தொடர்ந்து நடந்துகிட்டு தான் இருக்கு, செஞ்சுக்கிட்டு தான் இருக்கும். அதனால இன்னைக்கு பாத்தீங்கன்னா நிறைய நேரத்துல நிறைய காவலருக்கு அப்பெல்லாம் வந்து பழைய வெஹிக்கிள்லாம் இருந்தது. இந்த அரசாங்கம் வந்து புதுசா இன்னைக்கு நிறைய வெஹிக்கிள்லாம் புது வெஹிக்கிள் வாங்கி கொடுத்துருக்குறோம். எதெல்லாம் புதுசா ரீப்ளேஸ் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கும். காவலருக்குரிய வசதி வாய்ப்புகளை இந்த அரசாங்கம் செய்து கொடுத்துட்டு தான் இருக்கு. அவருக்கு வேறு காவல் நிலையத்தில் பணி ஒதுக்கப்பட்டாலும் அந்த காவல் நிலையத்தில் பணி செய்யாமல் வேறு காவல் பணி செய்யறதா குற்றச்சாட்டு வருது. குற்றப்பிரிவு காவலர் மற்றும் குற்றவாளிகளிடையே தொடர்பு ஏற்படுவதற்கான வாய்ப்பு அதிகமாக உருவாக்குவதே காவல் குற்றச்சாட்டு இல்ல. அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காலக்கெடுவுக்கு மேல அவங்க யாரா இருந்தாலும் உடனே வந்து பணிமாற்றம், பணி இடமாறுதல் நாங்க செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். தொடர்ந்து ஒரே அதிகாரிகள் ஒரே இடத்துல இருக்கிறதுக்கு அனுமதிப்பது இல்லை. அதே மாதிரி பாத்தீங்கன்னா யாரெல்லாம் எந்த காவலர்கள்லாம் தொடர்ந்து 3 வருஷமா ஒரே இடத்துல இருக்காங்களோ அவங்களெல்லாம் இடமாறுதல் செய்ய வேண்டும் என்று சொல்லி அதற்கான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு
நம்முடைய அரசாங்கம் வந்த பிறகு அதை நிறைய டிரான்ஸ்ஃபர் போட்டிருக்கிறோம். அதெல்லாம் நடந்துகிட்டு தான் இருக்கு. ஏதோ ஒரு சில இடத்துல ஒரு சில அதிகாரிகள் ஒரு சில இடத்துல நடக்கிறத வச்சு நம்ம வந்து பொதுவா எல்லாம் அது மாதிரி இருக்குன்னு நம்ம பேச முடியாது. டூரிஸ்ட பத்தி நம்ம ஒரு ஆஸ்பெக்ட் பார்ப்போம். லோக்கல் பீப்புள் வந்து அந்த வீக்கெண்ட்ல அதுவும் அந்த ஃபெஸ்டிவல் டைம்ல மூவ் பண்ணவே முடியல அந்த 2-3 ரோட்ல. அப்போ இந்த நிச்சயமா இந்த கூட்டத்துல பேசியிருக்கிறோம். குறிப்பா பாத்தீங்கன்னா நம்ம வந்து நிறைய வந்து இந்த பார்க்கிங் ஃபெசிலிட்டி வர்ற டூரிஸ்டுக்கு பார்க்கிங் ஃபெசிலிட்டி நம்ம ஏற்படுத்தி கொடுக்கணும்னு பேசியிருக்கிறோம். நிறைய இடங்கள்ல வந்து ரோட் சைடு என்க்ரோச்மெண்ட்ஸ் இருக்கு. அதை வந்து காலி பண்றதுக்கு சம்பந்தப்பட்ட துறையோடு, குறிப்பாக பொதுப்பணித்துறை, உள்ளாட்சித்துறை, டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட், இவங்க கூடலாம் உட்கார்ந்து பேசி அதை சரி செய்யறதுக்குரிய நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லியிருக்கிறோம். அதே மாதிரி எந்த இடத்துலலாம் டிராபிக் அதிகமா ஆகுதோ அந்த இடத்துலலாம் டிராபிக் ஃப்ரீ ஃப்ளோ ஆகிறதுக்கு என்னென்ன நடவடிக்கை எடுக்கலாம் அப்படின்றத ஆலோசனை செஞ்சுட்டு இருக்கிறோம். அதே மாதிரி டவுன் நகரப்பகுதி முழுவதுமா 4 சக்கர வாகனங்கள் அனுமதி இல்லாம அவங்க அரசனுடைய பேருந்து மூலமா இயக்கலாமா அப்படின்னு ஒரு நடவடிக்கையும் யோசனையும் இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டிருக்கின்றது. இது எல்லாமே வெகு விரைவா முதலமைச்சரோடு கலந்து பேசி உரிய முடிவை வெகு விரைவில் எடுக்கிறதுக்கு இருக்கிறோம். இல்ல இப்ப நிறைய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கு முன்னாடி போட்ட போக்குவரத்து சிக்னல் இருக்கு. இல்ல அதெல்லாம் இப்ப புதுசா ரீப்ளேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ரீப்ளேஸ் பண்றதால அது எரியாம இருக்கு. இன்னும் அதெல்லாம் இன்னும் ரீகனெக்ஷன் கொடுக்கல. இப்ப வந்து உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னாக்கா சிட்டி சர்வலைன்ஸ்ன்ற மாதிரி பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் நகரப்பகுதி முழுவதும் சிசிடிவி கேமரா மூலயமா நகரப்பகுதி முழுவதும் கண்காணிப்பதற்கு ஸ்மார்ட் சிட்டி திட்டத்துல ICCC என்று சொல்லக்கூடிய திட்டத்தின் மூலமாக கண்ட்ரோல் கமாண்ட் சென்டர் கொண்டு வரதுக்கு நடவடிக்கை எடுக்கிறோம். அதன் மூலியமா சிட்டி பகுதி முழுவதுமா நம்முடைய சிசிடிவி கேமரா மூலியமா கண்காணிப்பதற்கான நடவடிக்கையும் ப்ரொவிஷனும் அதுல இருக்கு. அதனால அவங்க எல்லா இடத்துலயும் சிக்னல்லாம் புது இது போட்டுட்டு இருக்கிறாங்க. அதனால அந்த ஒரு சில இடத்துல வந்து சிக்னல் வந்து வேலை செய்யாம இருக்கு. அந்த பணிகள் முடிவடைஞ்ச உடனே அது வந்து பயன்பாட்டிற்கு வரும். புறநகர் பகுதியில் அதை கண்காணிக்க சொல்லலாம். மேம்பாலம் போட்டதுனால இந்திரா காந்தி சிக்னல்ல 1/2 மணி நேரம் சிக்னல் நின்று போயிட்டு இருக்கு. தீபாவளி நேரமும் நெருங்குது. 15ஆம் தேதி வந்து இந்திரா காந்தி சிலை, ராஜீவ் காந்தி சிலை மேம்பாலம் போறதுக்கு அடிக்கல் நடத்துறோம். அப்படி பார்க்கும்போது தீபாவளி நேரத்துல கடும் நெரிசல் ஏற்படும். இதுக்கு என்ன மாற்று வழி வச்சிருக்கீங்க? அதாவது இப்போ பாத்தீங்கன்னா இப்போ நிறைய விஷயங்கள்ல அதுக்குதான் நம்ம வந்து இப்போ என்ன இது பண்ணிருக்கோம், யோசனை பண்றோம்னு கேட்டீங்கன்னா, நிறைய 4 வீலர்ஸை வந்து நம்ம டவுன் உள்ள வராம பண்றதுக்கு என்ன வழி, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய பார்க்கிங் இடங்களை அதிகப்படுத்துறதுக்கு என்ன வழி, நிறைய பார்க்கிங்ல அந்தந்த இடத்துல அவங்க காரை விட்டுட்டு நடந்து வர்றதுக்கோ போகிறதுக்கோ செய்யறதுக்கு என்ன வழி, இப்படி பல்வேறு யோசனைகள் வந்து இந்த கூட்டத்தில் வந்து ஆலோசனை பண்ணியிருக்கிறோம். அது வெகு விரைவாக முதலமைச்சர் ஒன் ஆர் 2 டேஸ்ல முதலமைச்சரோட கலந்து பேசி உரிய முடிவை வெகு விரைவாக அறிவிப்போம். அதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும். தீபாவளி நெருங்கி வருது. கலை விதிகள்லாம் கூட்ட நெரிசலை பயன்படுத்தி நிறைய சட்டவிரோத செயல்கள் அந்த விஷயங்களை கண்காணிக்க நிச்சயமா ஆலோசனை பண்ணியிருக்கோம். தீபாவளிக்கு வந்து எந்த அளவுக்கு நம்ம வந்து போலீஸ் வந்து அதிகப்படுத்துறது, கண்காணிப்பெல்லாம் எப்படி பண்ண போறோம், எந்தெந்த வகையில வந்து டிராபிக் வந்து ரெகுலேட் பண்ண போறோம், எந்தெந்த இடத்துல நம்ம பார்க்கிங் பிளேசஸ் கொடுக்க போறோம், இப்படி எல்லா விஷயங்களும் எவ்வளவு பேரை இதுல வந்து காவலர்கள் வந்து இதுல ஈடுபடுத்த போறோம். இப்போ ஊர்காவல் படை வீரர்கள் இருக்கிறாங்க, காவலர்கள் இருக்கிறாங்க, போலீஸ் கான்ஸ்டபிள்ஸ் இருக்கிறாங்க. இப்போ அவங்கெல்லாம் எந்தெந்த வகையில நம்ம வந்து இதை வந்து யூஸ் பண்ண போறோம். அதே மாதிரி வந்து IRPN இருக்காங்க, PAP இருக்காங்க. இப்ப அவங்களெல்லாம் இதுல எப்படி பயன்படுத்துறது அப்படின்றதெல்லாம் இந்த கூட்டத்துல ஆலோசனை செய்திருக்கோம். நல்ல யோசனை, அதை எடுத்துக்கலாம். நிறைய பேர் அவங்களுக்கும் பயிற்சியா இருக்கும். இல்ல இப்ப பாத்தீங்கன்னாக்கா
இருக்கிற காலி பணியிடங்கள்லாம் நம்ம வந்து நிரப்பிட்டு இருக்கிறோம். நீங்க பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பழைய காலத்துல இந்த சாங்ஷன் ஸ்ட்ரென்த் தான் இப்போ இருக்கு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நிறைய வந்து மக்கள் தொகை அதிகமாயிடுச்சு, அதே மாதிரி வாகனங்களுடைய எண்ணிக்கை அதிகமாயிடுச்சு. ஆனா பாத்தீங்கன்னா 2013 எவ்வளோ ஸ்ட்ரென்த் இருந்ததோ, எவ்வளோ கிரியேட் பண்ணுமோ அந்த போஸ்ட் தான் இருக்கு. இப்போ புதுசா போஸ்ட் கிரியேட் பண்றதுக்கான கோப்பு வந்து மத்திய அரசுக்கு தயார் பண்ணி அனுப்புறதுக்கான நிலைமை அனுப்பியிருக்கோம். அது ஒரு சில கொரிஸ்லாம் கேட்டிருக்காங்க, அதெல்லாம் திரும்ப அட்டன் பண்ணி திரும்ப அனுப்புறோம். ரெண்டாவது ஐஆர்பிஎன் பட்டாலியன் ஒரு யூனிட், 2வது யூனிட் புதுச்சேரிக்கு வேணும்னு கேட்டிருக்கோம். இப்போ பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 882 பேருக்கு மேல இப்போ ஐஆர்பிஎன் இருக்காங்க. இன்னொரு பட்டாலியன் வந்து வேணும் அப்படின்னு கேட்டு மத்திய அரசுக்கு வந்து அனுமதிக்காக கேட்டு எழுதுறோம். வெகு விரைவா அந்த ஐஆர்பிஎன் பட்டாலியன் அதெல்லாம் வரும்பொழுது இது மாதிரி குறைபாடுகள்லாம் சரி செய்யப்படும். இல்ல அப்படிதான், அதுக்குதான் சொல்றேன்னா ஐஆர்பிஎன், பிஏபி இதுல இருக்கிறவங்க எல்லாம் கூட இதுல வந்து பயன்படுத்துறதுக்கு நடவடிக்கை எடுத்துருக்கோம். இந்த கூட்டத்தில் ஆலோசிச்சிருக்கோம், பேசியிருக்கோம். அவங்க எல்லாம் கூட எப்படி இதுல பயன்படுத்திக்கலாம் அப்படின்றத கொடுக்கணும். ஆல்ரெடி இதுலயும் இருக்காங்க நிறைய பேர், இதுல இருக்காங்க, டூயிங் டியூட்டில இருக்காங்க நிறைய பேர். தீபாவளி ஆரம்பிக்கல 3 இடத்துல நடந்துச்சு. குற்றவாளி பிடிக்கல, அவங்களை பிடிச்சாதான் தீபாவளி பண்டிகை நேரத்துல செயின் கழிக்கிறதுக்கு வருவாங்க. முதியார்பேட்டை, ரெட்டியார்பாளையம் 3 லிமிட்ல 3 இடத்துல சம்பவம் நடந்திருக்கு. இது வரைக்கும் பண்ணலாம் உள்ள வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது செயின் பறிப்பை பொறுத்த வரைக்கும் ஒரே குற்றவாளி தான் அந்த 3 இதையும் செஞ்சிருக்காரு. 3 கிரைம் அவர் ஒரே தான் செஞ்சிருக்காரு. அவரை பிடிச்சாச்சு. அந்த பொருள்லாம் ரெக்கவரி பண்றதுக்காக இன்னும் வந்து நாங்க வந்து இன்னும் சரண்டர் பண்ணாம இருக்கோம். அவர் ரெக்கவர் பண்ணி அவர் என்கொயரி பண்ணிட்டு இருக்கு, என்கொயரி போயிட்டு இருக்கு. இன்னொரு இன்சிடென்ட்ல தான் பிடிச்சிருக்கோம். 3ல வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம். இவனார் தான் குற்றவாளின்னு ஐடென்டிஃபை பண்ணி அவர் பிடிச்சாச்சு. ஒரே குற்றவாளி தான், அவர் பிடிச்சாச்சு. அவர் இன்னும் விசாரணை பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா எந்தெந்த இடத்துல இது மாதிரிலாம் பண்ணியிருக்காரு அப்படின்னு அதெல்லாம் ரெக்கவரி பண்றதுக்காக விசாரணை பண்ணிட்டு இருக்கோம். விசாரணை பண்ண பிறகு அவர் வந்து நீதிமன்றத்துல அதுக்கப்புறம் இது பண்ணுவோம். இன்னும் அதனால ஒன்றும் சரண்டர் பண்ணாதால அவருக்கு அந்த செய்தி வெளியே வரல, வேற ஒன்றும் இல்லை. ஆமா, வடமாநிலத்தை சேர்ந்து நிறைய அதுதான் கண்காணிக்க சொல்லியிருக்கோம். அதான் இல்ல ஒரே குற்றவாளி தான் அது எல்லாமே ஒருத்தரே தான் எல்லாமே செஞ்சிருக்காரு. அந்த செயின் பறிப்பை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரே குற்றவாளி தான் செஞ்சிருக்காரு. நிறைய பேர் உள்ள வந்து அவங்கவுங்கள செஞ்சிருப்பாங்க. அதனாலதான் அவர் விசாரணை செஞ்சுட்டு இருக்கிறோம். அவர் மட்டும் வந்திருக்காரா, அவர் கூட வேற யாராவது வந்திருக்காங்களா, அது மாதிரி வேற டீம் இருக்கான்றத விசாரணை செஞ்சுட்டு இல்ல அது மாதிரி இல்ல 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 அது மாதிரி கிடையாது. அது மாதிரி கிடையாது. அது வந்து அது எத்தனை பவுனா இருந்தாலும் அது உடனடியாக வழக்கு பதிவு செய்யணும். அதுல ஒண்ணும் அது மாதிரி இல்லை. புரியல. தீபாவளி பாதுகாப்புக்கா? தீபாவளி பாதுகாப்புக்கு எவ்வளவு கூட்டம் வருமோ அந்த அளவுக்கு வந்து இப்ப எல்லாருமே வந்து அதுல வந்து டெப்ளாய் பண்ண சொல்லியிருக்கோம். அதாவது வந்து உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னாக்கா அதுல டிராபிக் இருக்கு, டிராபிக் மேனேஜ்மெண்ட்டுக்கு தனி அதுக்கு போலீஸ் டெப்ளாய் பண்றோம். இது இல்லாத லா அண்ட் ஆர்டர்ல இருக்கிற போலீஸையும் வந்து இதுல வந்து இன்வால்வ் பண்றதுக்கு வந்து நடவடிக்கை எடுக்கிறோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்போ குற்றவாளிகளை கண்காணிக்கிறதுக்கு இப்போ அதே மாதிரி செயின் பறிப்பு அது மாதிரி உள்ளவங்களை இப்ப யாரெல்லாம் வந்திருக்காங்க, அந்த கும்பல்ல எதெல்லாம் அது மாதிரி ஊடுருக்காங்க, இதெல்லாம் கண்காணிக்கிறதுக்குன்னு தனித்தனியா வந்து ஸ்கீம் போட சொல்லியிருக்கோம். அந்த ஸ்கீம் போட்டுட்டு இருக்கிறாங்க. ஸ்கீம் போட்ட பிறகு எவ்வளவு பேர் என்னன்றதை உங்களுக்கு தெளிவா சொல்றோம். குற்ற சம்பவத்தை தடுக்கிறதுக்கு நகர பகுதி முழுவதும் ஒருங்கிணைந்த சிசிடிவி கேமரா போட்டீங்க, அமைச்சிருக்கீங்க. ஒன்னும் இல்லை, இப்பதான் வந்து பிளேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் அது முன்னும் முடிவுக்கு வரல. அந்த வேலைகள் வந்து நடந்திருக்கு, ஒன்னும் முடிவுக்கு வரல. ஆமா ஆமா, அந்த வரல, இன்னும் அது வரல. நான் நேத்து கூட அது ஆலோசனை பண்ணேன். இப்போ புது ஆப் ஒன்று வந்திருக்கு. புது ஆப் வந்திருக்கு. யாரெல்லாம் குற்றவாளிகளா ஏற்கனவே கண்டறியப்பட்டிருக்காங்களோ அவங்கள நம்ம நேரடியா வந்து நம்ம ரெஜிஸ்டர் ஆல்ரெடி பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னா இந்த கேமராவிலேயே மற்ற இது பண்றத நம்ம ரெஜிஸ்டர் பண்ணி அதுல பண்ணிட்டோம்னா அவங்க எங்க போனாலுமே அதை வந்து உடனே கேட்ச் பண்ணி உடனே இன்டிமேஷன் வந்து அந்த தகவல் மையத்துக்கு கொடுத்துரும், அந்த இடத்துக்கு கொடுத்துரும். அது மாதிரி ஒரு ஆப் வந்திருக்கு. நேற்று வந்து ஒரு நிறுவனம் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அதையுமே வந்து ஆலோசனை பண்ணிட்டு இருக்கிறோம். இப்போ இந்த இது இம்ப்ளிமெண்ட் ஆன பிறகு ஃபர்தரா அதை வந்து பண்றதுக்கான நடவடிக்கை எடுக்கலாம். அதாவது வந்து
நம்ம எல்லார் பேர்லயும் வந்து நம்ம வந்து ஃபைன் வந்து நம்ம வந்து விதிக்கிறது இல்லை. யாரெல்லாம் போக்குவரத்து விதியை மீறுறாங்களோ அவங்க மேலதான் அந்த ஃபைனை இம்போஸ் பண்றோமே தவிர போக்குவரத்து விதிக்கு கட்டுப்பட்டு போறவங்களுக்கு யாருக்கும் ஃபைன் போடுறது இல்லை. போக்குவரத்து விதியை மீறுறவங்க பேர்ல தான் ஃபைன் போடுறாங்க. இல்ல 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 பார்க்கிங் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நியூ போர்ட், ஓல்டு போர்ட் இது மாதிரி ஒரு சில இடத்துலலாம் வந்து பார்க்கிங் வந்து இடம் கொடுத்துருக்குறோம். இல்ல அப்படி அப்படி அதுக்காக வந்து போக்குவரத்து விதியை மீறவங்க பேர்ல நடவடிக்கை எடுக்க வேணான்றீங்களா? இல்ல அப்படி கிடையாது. அதுக்கான நடவடிக்கை தான் வந்து இன்னைக்கு அதை வந்து சரி பண்றதுக்கு என்ன நடவடிக்கை, ஏன்னா நாளுக்கு நாள் இன்னைக்கு அதிகமாயிட்டே இருக்கு. இல்ல இப்ப அது கூட இந்த மீட்டிங்ல வந்து அதை ஆலோசனை செஞ்சிருக்கிறோம். அதுக்குதான் நம்ம ஆல்டர்னேட்டிவ், இதுக்கு வேற என்னென்ன வழிகள் இருக்கு இதை கண்டுபிடிச்சு அதுக்கான நடவடிக்கை நாம எடுக்கிறோம். உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா புதுசா வந்து பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ் உருவாக்குறது. அது மட்டும் இல்லாம இப்ப நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம நகரத்துக்கு வெளியிலே 4 சக்கர வாகனங்களை அங்கேயே நிறுத்திட்டு நம்ம ஷட்டில் பஸ் மூலியமா, இலவச பேருந்து மூலியமா நகர ஃபுல்லா அவங்க கொண்டு வர்றது. இது மாதிரி பல யோசனைகளை வந்து ஆலோசனை பண்ணிட்டு இருக்கிறோம். எந்தெந்த இடத்துலாம் நெரிசல் இருக்கிற இடத்தெல்லாம் கண்டறிஞ்சு அந்த எந்தெந்த விஷயங்களை சரி பண்ணா அது போகும். ரெண்டாவது அந்த பகுதியில் ரோடு வைடன் பண்றதுக்கோ அல்லது மற்ற விஷயங்கள் எதை பண்ணலாம் அப்படின்றது சம்பந்தப்பட்ட துறையோட கலந்து பேசி ஒரு நடவடிக்கை எடுக்கலாம்னு சொல்லியிருக்கோம். இல்ல அது பண்ணலாம். அது இல்ல அது ஆலோசனை பண்ணியிருக்கோம். அது முதலமைச்சர் ஒரு 2 நாள்ல வந்து கலந்து பேசிட்டு ஒரு முடிவை சம்பந்தப்பட்ட அதிகாரி வச்சு பேசி நடவடிக்கை எடுக்கும். ஏன்னா இப்போ காவல்துறை மட்டும் இதுல சம்பந்தப்பட்டது இல்ல. இதுல பொறுப்பணித்துறை சம்பந்தப்பட்டிருக்கு, உள்ளாட்சித்துறை சம்பந்தப்பட்டிருக்கு, டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் சம்பந்தப்பட்டிருக்கு. அந்த அதிகாரிகள்லாம் அழைச்சு பேச வேண்டியிருக்கு, பேசி நடவடிக்கை எடுக்க வேண்டியிருக்கு. இல்ல அது மாதிரி நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லியிருக்கிறோம். எங்க இருக்குன்னு சொல்லுங்க, புகார் நீங்க சொல்லுங்க, நான் நடவடிக்கை எடுக்கிறேன். விடாபாளையம் ஸ்டேஷன் ஆப்போசிட். சரி, நான் நடவடிக்கை எடுக்க சொல்றேன். அவருக்கு புதுச்சேரியில தான் ஒரு முக்கிய பிரமுகர் வந்து பாதுகாப்பு அடைக்கலம் சம்பந்தமா தமிழக காவல்துறை அணுகுனாங்களா, கைது பண்ற விஷயமா புதுச்சேரி காவல்துறை கேட்டாங்களா? இங்க அந்த மாதிரி ஏதாவது இல்ல அது மாதிரி எந்த உதவியும் தமிழக காவல்துறை நம்மகிட்ட எந்த உதவியும் இல்ல. அது மாதிரி யாரும் எங்ககிட்ட கேட்கல. இல்ல எங்ககிட்ட தகவல் தான். நாங்களும் நீங்க சொல்ற மாதிரி நாங்களும் வந்து பத்திரிகையில தான், நீங்க போட்ட பத்திரிகை செய்தி தான் பார்த்தோம். அது வரைக்கும் எந்த ஒரு தமிழக காவல்துறை யாரும் எங்ககிட்ட எதுவும் அணுகல. இங்க இருக்காரானோ எங்களுக்கு தெரியாது. அதாவது சாய் சரவண, அதாவது அவரை பொறுத்த வரைக்கும் மந்திரி இல்லைன்ற விரக்தியில அவர் பேசிட்டு இருக்காரு. ஒரு விஷயம் என்கவுண்டர் என்னும் பொழுது ஒரு விஷயம் அவர் தெரிஞ்சுக்கணும். அவர் ஒரு அமைச்சரா இருந்தவர், சட்டத்திட்டங்கள் தெரியணும். இதுக்கு வந்து நீதிமன்றங்கள் இருக்குது, இதுக்கு நிறைய விஷயங்கள், மனித உரிமை கமிஷன் இருக்குது. நம்ம நினைக்கிற மாதிரி யாரை வேணா எடுத்த நேரத்துல சுட்டுத்தலாம் சுட்ட முடியாது. அப்படி நினைச்சா காவல்துறை நினைச்சதுன்னா நாளைக்கு அவர் பேர்லயே ஏதாவது ஒரு குற்றத்தை சொல்லி பண்ண முடியும். அது இல்லை இந்த காவல்துறையுடைய வேலை. அதாவது இதுக்கு மேல நீதிமன்றம் இருக்குது, மனித உரிமை கமிஷன் இருக்குது. அது மாதிரி யாராவது குற்றவாளி தவறு செஞ்சா கூட அது சட்டத்தின் அடிப்படையில தான் தண்டிக்கப்பட வேண்டும் ஒழிய நீங்க அவரை வந்து கொலை பண்றதோ அவரை வந்து இது பண்றதோ வந்து எந்த ஒரு யாருக்கும் எந்த ரைட்ஸும் கிடையாது. இதைத்தான் நீதிமன்றம் சொல்லுது. நீதிமன்றம் எந்த வழிகாட்டுதல் நெறிமுறை சொல்லுதோ அந்த வழிகாட்டுதல் நெறிமுறையோட தான் இந்த காவல்துறையானது செயல்பட்டு இருக்கிற தவிர அவங்கவுங்க எண்ணத்துக்கு தகுந்த மாதிரி எல்லாம் காவல்துறை செயல்படணும்னு எதிர்பார்த்தா அது மாதிரி செயல்பட முடியாது. எடுத்த உடனே யாரை வேணா சுட்டு தள்ளிட்டு போலான்னு சொன்னாக்கா நாளைக்கு வந்து இதே நாளைக்கு பொதுமக்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு இந்த அரசுக்கும் காவல்துறைக்கும் இருக்குது. யாரை வேணா நாளைக்கு சுட்டு தள்ளிட்டு போயிட முடியாது. நீதிமன்றம் இருக்குது, மனித உரிமை கமிஷன் இருக்குது, அவங்களுக்கெல்லாம் நாளைக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குது. நீங்க காவல்துறை சட்டத்தின் அடிப்படையில என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அந்த நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்குது. அதுல நடவடிக்கை எடுக்கல, இப்ப தொடர்ந்து நடக்குது, கொலை நடக்குது அப்படின்னு கேட்கறீங்க, அது நியாயம்.
அதுக்கு காவல்துறை என்னென்ன நடவடிக்கை எடுக்கணும், என்னென்ன பண்ணணும் அப்படின்றத நம்ம ஆலோசனை செய்யலாம். எதிர்காலத்தில் அது நடக்காம இருக்கிறதுக்கு என்ன வழின்னு பார்க்கலாம். அதை விட்டுட்டு நம்ம உடனே அதை பண்ணணும் இதை பண்ணணும்னு நம்முடைய கற்பனைக்கெல்லாம் நம்ம இங்க காவல்துறை நடவடிக்கை எடுக்கணும்னு எதிர்பார்த்தா அது சரியானதா இல்லை. அவர் பேசுறதெல்லாம் அபத்தமானது மந்திரி பதவி இல்லைன்ற விரக்தியில பேசுறாரு. அதெல்லாம் விட்டுடுங்க. அது எனக்கு தெரியாது. எனக்கு தெரியாது. ஒரு தகவல் இல்ல சார். சந்தனக்காட்டு விஷயமா இருக்கட்டும், கள்ளச்சாராயமாகட்டும், தமிழக காவல்துறை இங்க அரெஸ்ட் பண்ணிட்டு போறாங்க, இங்க கண்டுபிடிக்கிறாங்க. நம்ம காவல்துறை அந்த விஷயத்த பண்ணல. அதனால நம்ம மாநிலத்துக்கு ஒரு இழுக்காது இருக்குது. இந்த மாதிரி அந்த விஷயத்துக்கு இப்போ ருசியானது இருக்காரா இல்லையா ஒரு தகவல் இல்ல சார். அது மாதிரி தகவல் எதுவும் இல்லை சார். இப்போ அந்த கட்சிக்காரங்க ஒரு பெட்டிஷன் கொடுத்துருக்காங்க, ரோடு ஷோ பண்ணாங்க. இப்போ அந்த பெட்டிஷன் பத்தி ஏதாவது நம்ம நடவடிக்கை எடுத்துருக்கோம். அவங்க திரும்ப வலியுறுத்திருக்காங்க இல்லையா? ஒன்னும் இது வரைக்கும் வலியுறுத்தல. அவங்களே அதை போஸ்ட்போன் பண்ணிட்டாங்கல்ல. திரும்ப அவங்க கேட்கல. ஒன்னும் அவங்களே போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க. திரும்ப அவங்க அனுமதி கேட்கல. அனுமதி கேட்கும் பொழுது அதை ஆலோசித்து முடிவெடுக்கப்படும். சம்பவத்துக்கு அப்புறம் பாண்டிச்சேரி அது மாதிரி ரோட் ஷோ நடத்துறதுக்கு, கூட்டு நடத்துறதுக்கு, அனுமதி கொடுக்கறதுக்கு புதிய வழிமுறைகள் ஏதாவது வகுத்துருக்கீங்களா? முதல்ல அவங்க அனுமதி கேட்கட்டும். அதுக்கப்புறம் இல்ல பொதுவாவே பொதுவாவே அது மாதிரி நேரத்துல அவங்க யாரெல்லாம் எந்த நேரத்துல அனுமதி கேட்கறாங்களோ அதை பொறுத்து முடிவெடுக்கப்படும். இல்ல எஸ்ஓபி வெகு விரைவில் அதற்கான எஸ்ஓபி அறிவிக்கப்படும். ரெண்டாவது ஒரு விஷயத்த நீங்க புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது ஒவ்வொரு அரசியல் கட்சிக்கும் அது மாறுபடும். அவங்க கேட்கிற இடம் பொறுத்து இருக்குது. அதனால அந்த நேரத்துல உரிய முடிவு எடுக்கப்படும். நன்றி. புதுச்சேரியில் நள்ளிரவில் நடந்து சென்ற பெண்ணின் கழுத்தில் இருந்த தங்கச் சங்கிலியை பறித்து சென்ற நபரை கைது செய்த போலீசார் அவரிடமிருந்து 6 பவுண்ட் தங்கச் சங்கிலி மற்றும் இருசக்கர வாகனத்தை பறிமுதல் செய்தனர். புதுச்சேரி மேட்டுப்பாளையம் ராம்நகர் முன்புறம் உள்ள ITI சாலையில் கடந்த மாதம் 13ஆம் தேதி இரவு நடந்து சென்ற விஜயலட்சுமி என்ற பெண்ணின் கழுத்தில் இருந்த 6 பவுண்ட் தங்கச் செயினை அவ்வழியாக மோட்டார் சைக்கிளில் வந்த மர்ம நபர் ஒருவர் பறித்து சென்றுள்ளார். இது குறித்து விஜயலட்சுமி மேட்டுப்பாளையம் காவல் நிலையத்தில் புகார் தெரிவித்துள்ளார். இதன் பேரில் வடக்கு SP ரகுநாயகம் தலைமையில் மேட்டுப்பாளையம் காவல் ஆய்வாளர் முத்துக்குமரன் தலைமையில் குற்றப்பிரிவு அமைக்கப்பட்டது. அவர்கள் அப்பகுதியில் உள்ள CCTV காட்சிகளை ஆய்வு செய்தனர். அதில் யமஹா FEZ மோட்டார் சைக்கிளில் வந்த மர்ம நபர் ஒருவர் செயின் பறிப்பில் ஈடுபட்டது தெரிய வந்தது. இதனை அடுத்து வாகன எண்ணை வைத்து போலீசார் நடத்திய விசாரணையில் வெளியனூரை சேர்ந்த விக்னேஷ் என்பது தெரிய வந்தது. இதனை அடுத்து போலீசார் விக்னேஸ்வரை கைது செய்து அவரிடமிருந்து சுமார் ரூபாய் 4.5 லட்சம் மதிப்புள்ள தங்க செயின் மற்றும் இருசக்கர வாகனத்தை பறிமுதல் செய்தனர். தொடர்ந்து அவரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறையின் சார்பில் வம்புப்பட்டி ஏரி நீர்வரத்து வாய்க்கால் மற்றும் திருப்புவனை சம்போடை வாய்க்கால் தூர்வாரும் பணியை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரி திருப்புவனை தொகுதிக்குட்பட்ட வம்புப்பட்டி ஏரி நீர்வரத்து வாய்க்கால், மிகை நீர் வாய்க்கால் மற்றும் திருப்புவனை சம்போடை வாய்க்கால் புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கோட்டத்தின் சார்பில் ரூபாய் 10.75 லட்சம் செலவில் தூர்வாரும் பணிக்கான பூமி பூஜை விழா இன்று காலை நடந்தது. விழாவிற்கு தொகுதி MLA அங்காளன் தலைமையேற்று பூமி பூஜை செய்து பணியை தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் புதுச்சேரி பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கோட்ட செயற்பொறியாளர் ராதாகிருஷ்ணன், உதவி பொறியாளர்கள் மதிவாணன், ஸ்ரீநாத், இளநிலை பொறியாளர்கள் ஹரிராம், பாலாஜி மற்றும் JC மக்கள் மன்ற திருப்புவனை தொகுதி நிர்வாகிகள், கிராம பொதுமக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு வழங்கப்பட்டு வந்த தீபாவளி தொகையை ரூபாய் 5000 உயர்த்தி வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி AITUC தொழிற்சங்கம் சார்பில் சுமார் 200க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் சட்டமன்றம் அருகே பெருந்திரள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. தீபாவளி பண்டிகை காலங்களில் அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு வழங்கப்பட்டு வந்த தீபாவளி உதவித் தொகையை 5000 ரூபாயாக உயர்த்தி வழங்க வேண்டும். கட்டுமான வாரிய உறுப்பினர்களுக்கு உதவித்தொகை 6000 ரூபாயாக உயர்த்தி வழங்கிட வேண்டும். அமைப்பு சாரா நல வாரியத்தை முழுமையாக செயல்படுத்த வேண்டும். பாசிக் ஊழியர்களுக்கு சம்பளம் வழங்க சட்டமன்றத்தில் ஒதுக்கீடு செய்த ரூபாய் 38 கோடியை உடனடியாக அந்தந்த ஊழியர்களுக்கு சம்பளமாக வழங்க வேண்டும்.
பாப்ஸ்கோ ஊழியர்களுக்கு நிலுவைத் சம்பளத்தை நீதிமன்ற உத்தரவுப்படி வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சட்டமன்றம் அருகே ஏஐடியுசி சார்பில் பெருந்திரள் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த பெருந்திரள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் சுமார் 200க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் கலந்து கொண்டு அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்கள் எழுப்பினர். காட்டேரிக்குப்பம் பகுதியில் அமைந்துள்ள 33 அடி உயர அருள்மிகு சுந்தரநாயகி உடனுரை அஷ்டலிங்கேஸ்வரர் ஆலயத்தில் நடைபெற்ற புரட்டாசி மாத பௌர்ணமி பூஜையில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி மாநிலம் மண்ணாடிப்பட்டு கொம்யூன் காட்டேரிக்குப்பம் பகுதியில் அமைந்துள்ள 33 அடி உயர அருள்மிகு சுந்தரநாயகி உடனுரை அஷ்டலிங்கேஸ்வரர் திருக்கோவிலில் புரட்டாசி மாத பௌர்ணமி பூஜை நடைபெற்றது. இதில் ஆலயத்தின் மேல் பௌர்ணமி தீபம் ஏற்றுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. மேலும் பௌர்ணமி பூஜையில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து ஆலயத்தில் உள்ள அஷ்டலிங்கங்களுக்கும் அலங்காரங்கள் செய்து பூஜைகள் செய்யப்பட்டது. தொடர்ந்து சுந்தரநாயகி, அஷ்ட பைரவர், நவகிரக விநாயகர், முருகப்பெருமான், வள்ளி தெய்வானை ஆகிய சுவாமிகளுக்கு அலங்காரங்கள் செய்து தீபார்த்தனை காண்பிக்கப்பட்டது. இதில் பக்தர்கள் திரளானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். சுல்தான்பேட்டையில் ரூபாய் 1,61,00,000 செலவில் புதிய தார் சாலை அமைக்கும் பணியினை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதி சுல்தான்பேட்டை கிராமத்திற்குட்பட்ட முகமதியா நகர், ராஜா நகர், குளம் முதல் அரசூர் சாலை சந்திப்பு வரை உள்ள மெயின் ரோடு ஆகிய பகுதிகளில் ரூபாய் 1,61,00,000 செலவில் புதுச்சேரி அரசின் பொதுப்பணித்துறை சாலைகள் மற்றும் கட்டிடங்கள் வடக்கு பிரிவு மூலம் புதிய தார் சாலை அமைக்கும் பணிகளுக்கு பூமி பூஜை நிகழ்ச்சி இன்று காலை நடந்தது. இந்த நிகழ்ச்சியில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் எதிர்க்கட்சி தலைவருமான சிவா கலந்து கொண்டு புதிய தார் சாலை அமைக்கும் பணியினை பூஜை செய்து தொடங்கி வைத்தார். இதில் பொதுப்பணித்துறை சாலைகள் மற்றும் கட்டிடங்கள் வடக்கு பிரிவு செயற்பொறியாளர் வைத்தியநாதன், உதவி பொறியாளர் சீனிவாசராம், இளநிலை பொறியாளர் குலந்துங்கன் மற்றும் பள்ளிவாசல் நிர்வாகிகள், ஜமாத்தார்கள், ஊர் முக்கியஸ்தர்கள், திமுக நிர்வாகிகள், வியாபாரிகள் பலரும் கலந்து கொண்டனர். தாழ்த்தப்பட்ட சமுதாயம் குறித்து இழிவாக பேசியதாக சமூக வலைதளங்களில் அவதூறு பரப்பும் நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி ஆளும் கட்சி ஆதரவு சட்டமன்ற உறுப்பினர் சைபர் கிரைமில் புகார் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி ஆளும் கட்சிக்கு ஆதரவாக உள்ள முத்தியால்பேட்டை தொகுதியின் சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது பேசிய அவர், புதுச்சேரி பொதுப்பணித்துறை பொது சுகாதார பிரிவை சார்ந்த ஞானவேல் என்பவர் டிவி நகர் பகுதியில் உள்ள துலுக்கானத்தம்மன் கோவிலுக்கு தனி அதிகாரியாக கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு நியமனம் செய்யப்பட்டார். ஆனால் கோயில் திருப்பணியை தொடங்க திருப்பணி குழு அமைக்கப்படவில்லை. இவர் அதிரடியாக பொறுப்பு ஏற்றதிலிருந்து ஒரே ஒரு நாள் மட்டும் ஆடி மாத உற்சவம் நடைபெற்றது. இதனால் ஊர் மக்களுக்கும் தனி அதிகாரிக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு எந்த பணியும் நடைபெறவில்லை. இது சம்பந்தமாக தனி அதிகாரியை அழைத்து விளக்கம் கேட்டு அவர் சரியாக விளக்கம் அளிக்கவில்லை. இதனை மனதில் வைத்துக் கொண்டு ஊர் கூட்டத்தில் தனது பெயருக்கும் களங்கம் விளைவிக்கும் வகையில் சாதி ரீதியாக அவதூறாக பேசி உள்ளதாகவும் மேலும் தவறான கருத்துக்களை பொதுமக்களிடம் பரப்பியுள்ள நிலையில் கண்டிக்கத்தக்கதாக தெரிவித்த அவர், தன் மீது அவதூறு பரப்பிய கோவில் தனி அதிகாரி மீது நடவடிக்கை எடுக்க கோரி முதலமைச்சர், சபாநாயகர் மற்றும் சமூக வலைதளங்களில் அவதூறு பரப்புவதால் சைபர் கிரைம் காவல் நிலையம் ஆகியவற்றில் புகார் கொடுத்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். உச்சநீதிமன்ற உத்தரவை பின்பற்றி புதுச்சேரியில் தெருநாய்களை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்காத உள்ளாட்சித்துறையை கண்டித்து சமூக ஜனநாயக இயக்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். உச்சநீதிமன்ற உத்தரவை பின்பற்றி புதுச்சேரியில் தெருநாய்களை கட்டுப்படுத்த வேண்டும், தெரு நாய்களுக்கு கருத்தடை செய்ய வேண்டும், வெறி நாய்களின் தொல்லைகளிலிருந்து மக்களை பாதுகாக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி சமூக ஜனநாயக இயக்கங்கள் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் உள்ளாட்சித்துறை முன்பு நடைபெற்றது. இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் ஜெகநாதன் தலைமையில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் 50க்கும் மேற்பட்ட பொதுநல அமைப்பினர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுவை அரசு மற்றும் உள்ளாட்சித்துறை அதிகாரிகளை கண்டித்து கண்டன கோஷங்கள் எழுப்பினர். பொருட்களில் GSTயில் திருத்தப்பட்ட விலை விவரங்கள் ஒட்டப்படாமல் விற்பனை செய்வது கண்டறியப்பட்டால் 1 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இது குறித்து புதுச்சேரி அரசு சட்டமுறை எடையளவு கட்டுப்பாட்டு அதிகாரி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், இந்திய அரசாங்கத்தால் விதிக்கப்படும் சரக்கு மற்றும் சேவை வரி கீழ் கூறப்பட்டுள்ள பொருட்களுக்கு குறைக்கப்பட்டுள்ளது. இந்த குறைக்கப்பட்டுள்ள
வரி அடுக்குகள் கடந்த மாதம் 22ஆம் தேதி முதல் நாடு முழுவதும் அமலாக்கப்பட்டுள்ளது. அதன்படி புதிய ஜிஎஸ்டி 5% மற்றும் 18% ஆகிய 2 அடுக்கு கட்டமைப்பிற்கு எளிமைப்படுத்தப்பட்டுள்ளது. இதில் அத்தியாவசிய வீட்டுப் பொருட்கள் மீதான வரிகளை 5%ல் இருந்து 0 குறைக்கப்பட்டுள்ளன. இதுபோன்று திருத்தப்பட்ட விலை விவரங்களை முத்திரையிட்டு அல்லது ஸ்டிக்கர் ஒட்டி விற்பனை செய்ய வேண்டும் என்று அறிவுறுத்தப்படுகிறது. பொருட்களை பழைய ஜிஎஸ்டி விலைக்கு அல்லது திருத்தப்பட்ட விலை விவரங்கள் ஒட்டப்படாமல் விற்பனை செய்வது கண்டறியப்பட்டால் விதிமீறும் மொத்த மற்றும் சில்லறை வியாபாரிகளுக்கு சட்டமுறை எடையளவை சட்டம் 2009 பிரிவு 36(2) கீழ் அதிகபட்ச தண்டனையான 1 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என்பது தெரிவிக்கப்படுகிறது. திண்டிவனம் அருகே புதிய பள்ளி கட்டிடம் கட்டித்தர கோரி பள்ளி மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் பள்ளியை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. திண்டிவனம் அருகே உள்ள கொடியம் கிராமத்தில் 50 ஆண்டுகளாக ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி செயல்பட்டு வருகிறது. இந்த பள்ளியில் சுமார் 50க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவர்கள் பயின்று வருகின்றனர். இந்த நிலையில் பழமையான கட்டிடம் மற்றும் மேற்கூரைகள் இடிந்து விடும் நிலையில் உள்ளதால் இது குறித்து இந்த பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் துறை சார்ந்த அதிகாரியிடம் கூறியும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த பள்ளி மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் பள்ளியை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. மேலும் மாணவர்கள் பள்ளி வளாகம் முன்பு கோஷமிட்டனர். மேலும் இது குறித்து தகவல் அறிந்து வந்த வெளிமேடுபேட்டை போலீசார் பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். புதிய பள்ளி கட்டிடம் கட்டித்தரும் வரை நாங்கள் தங்கள் பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்பி வைக்க மாட்டோம் என பெற்றோர்கள் தொடர்ச்சியாக போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. அருள்மிகு ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி திருக்கோவிலில் தொடர்ந்து 10 நாட்கள் நடைபெற்ற நவராத்திரி விழா பல்வேறு பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளுடன் சிறப்பாக நிறைவடைந்தன. புதுச்சேரியை அடுத்துள்ள ஆரோவில் மெயின் ரோட்டில் அமைந்துள்ள ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி திருக்கோவிலில் நவராத்திரி திருவிழா செப்டம்பர் 22ஆம் தேதி முதல் அக்டோபர் 1 வரை 10 நாட்கள் சிறப்பாக நடைபெற்றது. மேலும் வில்லியனூர் நாட்டிய சாஸ்திராலய நடனப்பள்ளியின் குருக்களான உமா மற்றும் மாதவி அவர்கள் தொடர்ந்து 10 நாட்கள் கலை நிகழ்ச்சிகளை சிறப்பாக நடத்தினர். இதில் பரதநாட்டியம், வாய்ப்பாட்டு, இசை கருவிகள் என வெகு சிறப்பாக நிகழ்ச்சிகளை நடத்தினர். மேலும் அவர்களின் மாணவர்கள் மட்டுமல்லாமல் புதுவை மற்றும் தமிழகத்தில் உள்ள அனைத்து மாணவர்களும் பங்கு பெற்றனர். இதில் தினமும் சிறப்பு விருந்தினராக புகழ்பெற்ற இசை மற்றும் நடன கலைஞர்கள் மற்றும் அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள், நீதிபதிகள், அரசு உயர் அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகள், அனைத்து கட்சி அரசியல் பிரமுகர்கள் சிறப்பு விருந்தினர்களாக பங்கு பெற்று மாணவர்களை வாழ்த்தி பரிசளித்தனர். இவற்றை சிறப்பிக்கும் விதமாக நேற்று பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளுடன் விழா நிறைவடைந்தன. மற்றும் தினமும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைத்து பக்தர்களுக்கும் திருக்கோவில் சார்பாக சிறப்பு உணவு வழங்கப்பட்டது. வில்லியனூர் ஸ்ரீ கோகிலாம்பிகை சமேத ஸ்ரீ திருக்காமீஸ்வரர் ஆலய மாட வீதியை பௌர்ணமி விழா குழு மற்றும் இளைஞர் குழு 135வது மாதமாக வலம் வந்து தரிசனம் செய்தனர். புதுவை மாநிலம் வில்லியனூர் பகுதியில் ஸ்ரீ கோகிலாம்பிகை சமேத ஸ்ரீ திருக்காமீஸ்வரர் ஆலயம் அமைந்துள்ளது. பௌர்ணமி நாளில் மாட வீதியை பௌர்ணமி விழா குழுவினர் 135வது மாதமாக வலம் வந்து தரிசனம் செய்தனர். பௌர்ணமியை முன்னிட்டு ஆலயத்தில் உள்ள பிரம்ம தீர்த்தத்தில் கலசம் வைத்து சிறப்பு வழிபாடு மற்றும் தீபார்த்தனை செய்யப்பட்டது. இதில் பலர் திருமணம், குழந்தை வரம், சுகப்பிரசவம், கல்வி, வேலைவாய்ப்பு, குடும்ப பிரச்சனை தீர வேண்டிக் கொண்டு கலசம் ஏந்தி கோவிலை வலம் வருகின்றனர். அவர்களுக்கு நினைத்த வேண்டுதல் நிறைவேறுகிறது என பக்தர்கள் கூறுகின்றனர். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு மாட வீதியை வலம் வந்து தரிசனம் செய்தனர். மேலும் இதனைத் தொடர்ந்து பௌர்ணமி விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.